வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 25 இலங்கை மீனவர்கள் கைது. மாகாண சபை தேர்தலுக்கான விருப்பு இலக்கங்களை பெற்றுக்கொள்ள வேட்பாளர்கள் மாத்திரம் சமூகம் அளிக்கவும் போலீசார் அறிவிப்பு. மன்னார் மனித புதைக்குழியில் இன்றும் அகழ்வு பணிகள். விரிவான செய்தி. இந்திய கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 25 இலங்கை மீனவர்கள் அந்நாட்டு கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்த மீனவர்களுக்கு சொந்தமான 5 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த படகுகளில் இருந்து 5000 கிலோகிராமிற்கும் அதிகமான மீன்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நாகப்பட்டினத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக விண்ணப்பிப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவு பெற்றதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. இதேவேளை இம்முறை மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது விருப்பு இலக்கங்களை பெற்றுக் கொள்வதற்கு மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகங்களுக்கு நாளைய தினம் வருகை தர வேண்டும் என போலீசார் அறிவித்துள்ளனர். வேட்பாளர்களுடன் ஆதரவாளர்கள் வருகை தருவதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். விருப்பு இலக்கங்களை பெற்றுக்கொள்ள வேட்பாளரும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியின் செயலாளரும் மாத்திரமே தெரிவத்தாட்சி அலுவலகங்களுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஊர்வலங்கள் பேரணிகள் நடத்துபவர்களும் தேர்தல் சட்டத்தை மீறும் வகையில் நடந்து கொள்ளும் நபர்களும் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அத்துடன் விருப்பு இலக்கங்களை பெற்றுக் கொள்வதற்காக பயணிக்கும் மேலதிக வாகனங்கள் கைப்பற்றப்படும் எனவும் அஜித் ரோகன கூறினார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக வேட்பாளர் ஒருவர் சராசரியாக 500 தொடக்கம் 600 கிலோகிராம் பொலித்தீனை பயன்படுத்துகின்றமை ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது. வேட்பாளர் ஒருவர் 40,000 தொடக்கம் 50,000 வரை சுவரொட்டிகளை பயன்படுத்துகின்றமையும் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படா வகையில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் சாரங்க அழகப்பெரும கூறியுள்ளார். கட்டிடங்களை நிர்மாணிப்பதற்கு முன்னதாக குறித்த இடத்தின் முக்கியத்துவம் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் டிபி ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் கட்டுப்பத்த பகுதியில் அமைந்துள்ள கலாச்சார மத்திய நிலையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்விலேயே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். குருநாகலில் ராசதானி தொடர்பில் ஒன்றுமில்லை. குருநாகல் ராசதானி அமைந்துள்ள இடத்தில் தற்போது மாகாண சபை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆராய சென்றால் மாகாண சபை கட்டிடத்தை உடைக்க வேண்டி ஏற்படும். இது தொடர்பாக ஆராயாத நிலையில் தான் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குருநாகல் புவனேகபாகு மன்னன் காலத்தில் அமைச்சரவை கூட்டம் நடந்த இடம் இன்று புவனேக ஓட்டலாக உள்ளது. ரிதி விகாரை இப்பொழுது இவைகள் இல்லை. இவற்றை பாதுகாக்கும் நோக்கில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு ஏற்ப மாகாண சபையில் சட்டம் மூலம் இயற்றப்பட்டு வருகின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. அமைச்சர் டலஸ் அலபெரும இதன்போது கருத்து தெரிவித்தார். இந்த 2 மாகாணங்களும் 6 மாவட்டங்களை கொண்டு அமைந்துள்ளமையை நீங்கள் அறிவீர்கள். கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை அடிப்படையாக கொண்டு கிராமிய மட்ட கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளோம். 4034 கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளில் வாக்களிப்பு நிலையங்கள் உள்ளன. அதன் பிரகாரம் 4617 கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளை மையமாக கொண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்களின் கூட்டங்களை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். ජනත සන්ධානයේ විවිධ මට්ටමේ නායක නායිකාවන්ගේ සහභාගීත්වය සහිතව வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இன்று சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விசேட பிரதிநிதியாகவே அமைச்சர் இந்த விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. இன்று முதல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை பேராசிரியர் GL பீரிஸ் அங்கு தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன வெளிவிவகார அமைச்சர் வன் ஐயின் அழைப்பின் பேரில் அமைச்சர் GL பீரிஸ் சீனாவுக்கு செல்வதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிடுகின்றது. மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியில் இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 31ஆம் தேதி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது 54 மண்டையோடுகளும் 28 எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. மன்னார் மாந்தை வீதியின் திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு அருகில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நீர்க்குழாய்களை பொருத்தும் பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்களால் இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. மன்னார் நீதவனின் உத்தரவுக்கு அமைய இதுவரை 19 நாட்கள் இந்த புதைக்குழியில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
9 நாட்களுக்கு பின்னர் இன்று 20வது தடவையாக மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு கண்ணகி அம்மன் ஆலயத்தின் மூலஸ்தானத்தை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஆலய நிர்வாக சபை தலைவரின் தலைமையில் இடம்பெற்றது. 1960ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட கண்ணகியம்மன் ஆலயத்தின் மூலஸ்தானம் இந்த பகுதியில் வாழும் மக்களின் பங்களிப்புடன் அமைக்கப்பட உள்ளது. கிண்ணியா போலீஸ் நிலையத்தின் வருடாந்த சோதனை நடவடிக்கையும் அணிவகுப்பு மரியாதையும் இன்று நடைபெற்றது. கிண்ணியா போலீஸ் நிலையத்தின் வருடாந்த சோதனை நடவடிக்கை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் இடம்பெற்றது. இதில் 67 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். போலீசாரின் சீருடை, துப்பாக்கிகள் உட்பட பல்வேறு விடயங்கள் இதன்போது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் மோப்ப நாய்களுக்கான பயிற்சியும் வழங்கப்பட்டன. திருகோணமலை பிரதி போலீஸ் மா அதிபரும் இதில் கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்திலும் வருடாந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட போலீஸ் அத்தியட்சக தலைமையில் பட்டிருப்பு விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை இந்த சோதனை நடவடிக்கை இடம்பெற்றது. களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கொழும்பில் பொது இடங்களில் பிச்சை எடுத்த 33 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 9 மணி தொடக்கம் 3 மணித்தியாலங்களாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிடுகின்றது. கைது செய்யப்பட்ட பிச்சைக்காரர்களில் 7 பெண்களும் அடங்குகின்றனர். புறக்கோட்டை, மருதானை, மாளிகாவத்தை, வாழைத்தோட்டம், கொம்பனித்தெரு ஆகிய போலீஸ் நிலையங்களின் ஒத்துழைப்பு இதற்காக பெறப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட பிச்சைக்காரர்கள் இன்று கொழும்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இலங்கை கராத்தே சம்மேளனத்தின் அனுசரணையுடன் சிட்டகோம் கராத்தே சங்கத்தினரால் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த 250 இளைஞர்களுக்கு கராத்தே பயிற்சி வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கான கராத்தே பயிற்சி முகாம் மட்டக்களப்பு கல்லடி கராத்தே பயிற்சி முகாமில் நேற்று நடைபெற்றது. இங்கிலாந்து சிட்டகோம் கராத்தே சங்கத்தின் பயிற்றுவிப்பாளர் கே கணேசலிங்கத்தினால் இதன்போது பயிற்சி வழங்கப்பட்டது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.